வெல்கம் காய்ஸ். ஹாய் அண்ட் ஹலோ. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹேர் கட் வீடியோ. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சம்மர் வெக்கேஷனுக்கு முன்னாடி நம்ம வந்து பண்ணுற அலப்பறைகள், லூட்டிஸ் அண்டு ஹேர் கட்டு அதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்கும் போது இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போக போகிறோம். ஒரு இடத்துக்கு போக போகிறோம். பாருங்க என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். ஸோ ஜாலியாக இருக்கும் போது அண்ட் ரேண்டமான ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடி சம்மர் வெக்கேஷன் பிஃபோர் தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ சம்மர் வெக்கேஷன் முன்னாடி நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்றதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்டு இது வந்து டே முன்னாடி 1 day பிஃபோர் இது. ஸோ இனிமேல் நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் நிறைய பார்ப்பீங்க. ஸோ சம்மர் வெக்கேஷன் வீடியோஸ் அதெல்லாம் நம்ம போடுவோம், அப்லோட் பண்ணுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் அவர் சேனல், லைக், ஷேர், கமெண்ட். லெட்ஸ் கோ. பார்ப்போம் என்னென்னலாம் பண்ணுறோன்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ், நான் வந்து ஜாலியாக பாட்டு கேட்டு வைப் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு வந்து பாட்டு கேட்குறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரிலாக்ஸிங்காகவும் இருக்கும். அண்டு தட்ஸ் மை ஹாபி. ஒன் ஆஃப் த ஹாபின்னு கூட சொல்லலாம். எனக்கு நிறைய ஹாபிஸ் இருக்குது காய்ஸ். ஆனால் பாட்டு கேட்குறது என்னோடய ரொம்ப பிடிச்ச ஹாபி அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் டான்ஸிங் இஸ் மை மேஜர் ஹாபி. உங்களுக்கு என்ன ஹாபின்றது மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து மியூசிக் கேட்குறது, பாடுறது, டான்ஸ் ஆடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அண்ட் தட்ஸ் மை வைப். அரைவாயிட்டும். காய்ஸ், இதுதான் நீங்கள் என்னோடய முடியை லாஸ்ட்டாக பார்க்குறீங்க. ஸோ இதுதான் வந்து என்னோடய லாஸ்ட் பிக் ஆஃப் த என்னோடய முடின்னு கூட சொல்லலாம். அண்ட் யூ கேன் see that. அண்ட் எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் கலரெல்லாம் சூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா. கலர்லாம் வந்து செம்மையாக இருந்தது. எல்லாமே கேட்டுட்டு இருந்தாங்க கலர் வந்து என்ன சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் வந்து காப்பரும் பிளாண்டும் அண்டு கோல்டனும் கலந்த மாதிரி எங்கள் அம்மா சூஸ் பண்ணாங்க. அண்ட் எனக்கும் வந்து ஹேர் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு, கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் நான் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டேன் காய்ஸ். அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் சூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, கோல்டன் லைட் பிளாண்டே. அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே ஹேர் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஹேர் வாஷ் பண்ண உடனே ஹேர் கட் பண்ணிட்டாங்க. ஸோ எங்கள் அம்மா ஜாலியாக பேசி சிரித்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் எனக்கும் ஹேர் கட் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க, ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த சைடில் உட்கார வச்சாங்க. அண்டு எனக்கும் வந்து ஹேர் கட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்து என்ன சூஸ் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே கெஸ் பண்ணுங்கள். நான் கடைசியாக சொல்கிறேன், பட் இப்போயே கெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் என்ன ஹேர் கட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஹேர் கட் அண்டு மோஸ்ட் ஃபெமிலியர்னு கூட சொல்லலாம். அண்ட் எங்கள் அம்மாவுக்கு வந்து ப்ளீச் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து ஹேர் கலரும் சேர்த்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருந்தோம். எங்கள் அம்மாவுக்கு ப்ளீச் பண்ணிட்டாங்க. அண்டு எங்கள் அக்காவுக்கும் ப்ளீச் பண்ணிட்டாங்க. அண்ட் எனக்கு தான் இன்னும் ப்ளீச் பண்ணலை. ஸோ பண்ணிகிட்டு இருந்தாங்க, அந்த டைமில் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ப்ளீச்சிங் ப்ராசஸில். ஸோ ப்ளீச்சிங் ப்ராசஸ் கொஞ்சம் பெரிய ப்ராசஸ்ன்னு கூட சொல்லலாம். கலர் பண்ணுறது கூட பண்ணிடலாம். அண்ட் இந்த ப்ளீச்சிங் ப்ராசஸ் தான் பெருசான ஒரு ப்ராசஸ்ஸு. அண்ட் எனக்கு வந்து ஹேர் கட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஸ்டைலிங்ஸ்லாம் பண்ணி காமிச்சிட்டு இருந்தாங்க. இப்படி தான் வந்து இந்த முன்னாடி வந்து முடியெல்லாம் எடுத்து விட்டு ஸ்டைலிங்லாம் பண்ணி காமிச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் எனக்கு ஹேர் கட் வந்து பர்சனலி ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் எனக்கும் வந்து ப்ளீச் பண்ணி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நானும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ ப்ளீச்சிங் வந்து அப்ளை பண்ணிவிட்டு போயிட்டாங்க. ஸோ நான் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. எனக்கு செம்ம போர் அடிச்சிருந்தது. அண்ட் எங்கள் அக்காவுக்கு வந்து ப்ளீச்சிங் வந்து எடுத்துட்டாங்க. அதை வந்து வாஷ் பண்ணி அது வந்து கரெக்டான கலரில் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் நான் தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் காய்ஸ். ஸோ எடுத்து பார்த்தாங்க, என்னோடய ஹேரில் வந்து நல்லா ப்ளீச்சாக ஒட்டியிருக்குதா அப்படின்னு எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நானும் அப்படியே தலையை அசைக்க முடியாத அசைச்சிக்கிட்டு நின்றுட்டு இருந்தேன். அண்ட் கொஞ்சம் நேரம் கழிச்சு எங்கள் அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து நல்லாவே ப்ராசஸ் ஆகிட்டு இருந்தது.
ஸோ அதை ப்ளீச்சிங் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா தண்ணி போட்டு அழகாக வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க அதை. ஸோ இந்த ப்ளீச்சிங் ப்ராசஸ் தான் கைஸ் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அண்ட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு ஹேர் வாஷ் பண்ணிட்டாங்க அந்த டைமில். ஸோ நான் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணிட்டாங்க, எங்கள் அம்மாவுக்கும் ப்ளீச் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அவ்வளோதான், இது வந்து ப்ளீச் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் ஏதோ ஒரு ஆயில் வந்து அப்ளை பண்ணி நல்லா வந்து ஸ்மூத்தன் பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ளீச் பண்ணால் இப்படி தான் கைஸ் இருக்கும், பார்க்க எப்படி இருக்குது பாருங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ளீச்சிங், ஸோ அது போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் மேலே ஹேர் கலர் அப்ளை பண்ணுவாங்க போல இருக்குது. அண்ட் நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன் கைஸ். அண்ட் எங்கள் அக்காவுக்கும் எங்கள் அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த கலர் ஒரிஜினல் கலர் வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் நான் தான் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரிஜினல் கலர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் எங்கள் அக்காவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி சைடு ஃபுல்லாக அப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க. டைமில் நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். செம போர் அடிச்சுது காய்ஸ். அண்டு பாட்டெல்லாம் போட்டுகிட்டு இருந்தாங்க, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கும் சேர்த்து நாங்கள் வைப் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அன்றைக்கி நாள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இப்படியே போயிடுச்சு. அண்ட் எங்கள் அக்காவுக்கு வந்து ஃபுல் ஃபினிஷ்டாக எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த ஹேரில் வந்து நல்லா வந்து ஸ்டைலிங் பண்ணுவாங்க பார்த்திங்களா, ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஹேர்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அண்டு அது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கைஸ். ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ்னு கூட சொல்லலாம். எங்கள் அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஸ்டைலிங் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா ரொம்ப ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க அந்த டைமில். அவங்க சிரிப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அண்டு எங்கள் அம்மாவுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த ஹேர் கட் வந்து ஃபெதர் கட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வேறு லெவலுக்கு இருந்துச்சு. நீங்கள் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்பவே ஸ்டைலிங்காக சூப்பராக எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. எங்கள் பாருங்கள், இந்த ரிசல்ட்ஸ் தான் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபெதர் கட் வந்து நல்லா அங்கே முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அண்ட் கீழே எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. கீழே எல்லாமே கட்டிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. அண்ட் ப்ளீச்சிங் எல்லாமே சூப்பராக இருந்தது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரிஜினல் கலர் வந்து அப்ளை பண்ணிட்டேன். அம்மா அக்கா எல்லாருக்குமே வந்து முடிச்சிட்டாங்க, நான் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் த ஃபைனல் ரிசல்ட் ஆஃப் மை ஹேர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. ஸோ என்ன ஹேர் கட்டு நீங்களே கெஸ் பண்ணுங்கள். லேயர் கட் தான் கைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்பவே வேறு லெவலுக்கு இருந்துச்சு. அண்ட் ஐ லவ் திஸ் கைஸ். ஸோ சொல்ல வார்த்தைகளே இல்லை, செம்மையாக இருந்துச்சு. அண்ட் ரொம்ப நாளாக கேட்டுருந்தேன்னா செம்மையாக இருந்தது பார்க்கவே. இந்த ஃபைனல் ரிசல்ட் இஸ் பாருங்கள். இது வந்து எங்கள் அம்மாவுக்கு பின்னாடியிலேருந்து பார்த்தா இந்த மாதிரி இருக்கும், முன்னாடியிலேருந்து சைட் வியூவிலேருந்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இருக்கும். ரொம்பவே செம்மையாக இருந்துச்சு. அண்ட் இது எங்கள் அக்காவோடைய ஹேரு, பின்னாடி வந்து பார்த்தா இப்படி இருக்கும். அண்ட் இது வந்து காரில் ஃபோட்டோ எடுத்தாங்க. ஸோ இதுவும் வந்து நல்லா இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க, பார்லர்லேயே அங்கேயே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க. அண்ட் திஸ் இஸ் மை ஹேர். இது வந்து வி ஷேப்பில் பண்ணியிருந்தாங்க லேயர் கட்டு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எடுத்தோம்னா இந்த மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ரொம்பவே செம்மையாக இருந்தது கைஸ். ஐ ரியலி லவ் திஸ். அண்ட் ஃபைனல் ரிசல்ட் இது தான். ரொம்பவே செம்மையாக என்ஜாய் பண்ணோம்.
அண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு அரௌண்ட் 9 PM ஆகிடுச்சு. ஸோ எங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா காஃபி ஷாப் ஒன்று இருந்துச்சு. ஸோ அங்கேயே வந்து காஃபி போட்டுட்டு இருந்தாங்க. சரி ஓகே இறங்கி காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் அக்காவும் இறங்கி காஃபி குடிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து போர் அடிச்சிருந்தது. அதனால் நானும் சாயும் வந்து பார்த்திங்கன்னா காரில் வைப் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் எங்கள் அம்மா அக்கா வந்து காஃபி குடிச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்க வந்து சிட் சாட் பேசிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஹேர் கட் பண்ணது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் வி லவ் தட். அண்ட் த நெக்ஸ்ட் டே ஹே வெல்கம் காய்ஸ், ஹாய் அண்ட் ஹலோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா the day before the trip vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து the last day and this day is the show time of our home. ஸோ எங்கள் வீட்டில் வந்து இதுதான் வந்து ஷோ டைம். ஸோ ஷோ டைம் மீன்ஸ் கடைசி கட்டம்னு அர்த்தம். ஸோ அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னு. ஸோ நாங்கள் வெக்கேஷன் போக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உடனுக்குடனே நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உடனுடனே vlog வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தட்ஸ் அவர் பவர். ஓகே, ஸோ த திங் இஸ் நாங்கள் சம்மர் வெக்கேஷன் போகிறோம்னு சொல்லிட்டோம். ஸோ எங்கே அப்படின்றதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், அது சஸ்பென்ஸ் தான். ஸோ எங்கே போகிறோம் அப்படின்றது நான் சொல்ல மாட்டேன். ஸோ சஸ்பென்ஸ் தான், இனிமேல் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது ஆக்சுவலி வந்து ஷோ டைம். ஸோ டே பிஃபோர் ஸோ பார்க்கலாம் இன்னைக்கு வந்து என்னென்ன அலப்பறை பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. பயங்கரமான அலப்பறைகள்லாம் போகும். அண்ட் உங்களுக்கு பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று ஹேர் கட் பண்ணியிருந்தேன். ஸோ ஐ போஸ்டட் தட். ஸோ ஆக்சுவலி ஹேர் கட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நேற்று நைட்டு நாங்கள் வீட்டுக்கு வரதுக்கு அரௌண்ட் 9 PM ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப லேட்டு. நாங்கள் போனதே வந்து பார்த்தீங்கன்னா 3 o'clock போகணும். ஸோ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ரொம்ப டைம், அதாவது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கலரிங் ப்ராசஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ப்ராசஸ். ஸோ அதை ப்ளீச் பண்ணி இன்னொரு வாட்டி கலர் பண்ணி அதை வந்து அதை எடுத்து வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours அப்படி ஆயிடுது. ஸோ கடை டைம் போயிடுச்சு guys. ஸோ நாங்கள் அரௌண்ட் 9 PM தான் வீட்டுக்கு வந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8 PM முடிச்சிட்டாங்க. ஸோ ஓகே, இனிமேல் நம்ம பார்ப்போம் என்னெல்லாம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஹேர் கட் காமிக்கிறேன், எப்படி இருக்கு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். ஏற்கனவே நான் சலூனில் காமிச்சது வந்து அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் காட்டுறோம். ஸோ ஐ லவ் திஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு guys. இன்னும் அந்த இது வந்து கலையாமல் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க அது மாதிரி பண்ணியிருக்காங்க. ஃபுல் வியூ கரெக்டா எப்படி இருக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து ஆக்சுவலி இந்த ஹேர் கட் ரொம்ப பிடிச்சிருக்கு. கெஸ் பண்ணுங்க நான் என்ன கலர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கெஸ் பண்ணுங்க நான் என்ன கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஆக்சுவலி லவ் திஸ் கைஸ். ஸோ நான் ரொம்ப நாளாக கேட்டு நம்ம கலர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுருக்கேன். சரி ஓகே, நம்ம வந்து டூர் வர போகிறோமா, ஸோ அதனால வந்து கலர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் சரி கலர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சலூனுக்கு போனோம். ஸோ சம்மர் வெக்கேஷன் முன்னாடி கலர் பண்ணிட்டு போனால் இன்னும் நல்லா இருக்கும். ஸோ நம்ம சம்மர் வெக்கேஷன் முன்னாடி கலர் பண்ணிட்டு போனால் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஓகே சரி ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நானும் வந்து எல்லாருமே சேர்ந்து 3 பேருமே பண்ணிடுவோம். எங்கள் அக்கா, எங்கள் அம்மா, அப்புறம் நான். ஸோ 3 பேருமே கலர் பண்ணிட்டோம். அண்ட் தட்ஸ் தி திங் ஐ வாண்ட் டு டெல் யூ கைஸ். அண்ட் லெட்ஸ் கோ. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்ன்றது வந்து பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்கு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஐ லவ் திஸ் கைஸ். ஏதோ என்னோட முடி வந்து எனக்கு பார்பி பொம்மை மாதிரி ஃபீல் ஆகுது கைஸ். ஸோ ஆக்சுவலி நான் ஒரு டால் வச்சிருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த வந்து பார்த்தீங்கன்னா என் பர்த்டேக்கு வந்த டால். எத்தனாவது பர்த்டேக்கு வந்துச்சு நீங்களே கெஸ் பண்ணுங்க. ஸோ இது வந்து எத்தனாவது பர்த்டேக்கு இந்த கிஃப்ட் வந்து எனக்கு கொடுத்தாங்க அப்படின்றது வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அப்படி தெரிஞ்சிருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, அப்படி தெரியலனா இட்ஸ் ஓகே. ஸோ ஜஸ்ட் எஸ் அண்ட் ஐ லைக் திஸ் டால். அந்த பொம்மை மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இந்த பொம்மையோட முடி வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ எங்கள் அக்காவோட முடி நான் காட்டுறேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு மேலே அந்த ஃப்ரெஷ்ஷான லுக்கு கொடுக்குது கைஸ். அவங்க நிறைய விஷயம் பண்ணாங்க, அதனால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நிறைய விஷயத்தை என்னால் காட்ட முடியல. வி ஷேப் வந்துருக்கீங்களா பாருங்க, அந்த வி ஷேப் அப்படியே வந்து அதுக்கேற்ற மாதிரி பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஐ லைக் திஸ் கைஸ். ஸோ நல்லா தான் சொல்லுங்க. அண்ட் கமெண்ட் தட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அண்ட் லெட்ஸ் கோ. நம்ம வீடியோ நம்ம தொடர்ந்து வீடியோ பார்ப்போம் guys. ஸோ டே பிஃபோர் ட்ரிப் பார்க்க போறோம் இன்னைக்கு. லெட்ஸ் கோ. கீழே வந்து நான் லக்கேஜ் எடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8:30 AM ஆகுது. ஸோ டே பிஃபோர் ட்ரிப் 8:30 AM ஆகுது. ஸோ என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகே லெட்ஸ் கோ. மேலே இருக்கேன் நான். ஸோ கீழே போய் பார்ப்போம். ஓகே, ஆக்சுவலி ஃப்ளோர் பெட் வேணும்னு கேட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து காரில் வந்து ஃப்ளோர் பெட் போட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அதனால வந்து ஃப்ளோர் பெட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கேட்டுருந்தாங்க. சரி மேலே இருந்துச்சா, சரி எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்கேன். சரி ஓகே, கீழே போகலாம். சரி ஓகே, இப்போ நம்ம गाइस காபி. ஓகே गाइस, இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4 PM ஆகுது. ஸோ எல்லோரும் நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையான ஆக்சசரிஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் வந்து இப்போ எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம பேக் பண்ணுவோம் இல்லையா. ஸோ நமக்கு தேவையான மேக்கப் ஐட்டம்ஸ், ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ், அப்புறம் மிரரு, மாய்ஸ்சரைசர்,
சீரம், விட்டமின் சி சீரம். அண்டு நம்ம ஹேண்டியாக யூஸ் பண்ணுறதுக்காக வந்து மிரரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக், அப்புறம் லிப் க்ளாஸு, அதுக்கப்புறம் நம்ம பிபி க்ரீம், அப்புறம் வேஸ்லின் சும்மா லிப்ஸ் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு, அப்புறம் லிப் பாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக அவ்வளோதான், சும்மா நம்ம சிம்பிளாக எடுத்துப்போம். அப்புறம் சன்ஸ்க்ரீன், முக்கியமான விஷயம் சன்ஸ்க்ரீன். ஸோ ஓகே. அதுக்கப்புறம் ஹைப்ரோஸ். இதுவும் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 2 ஃப்ளேவர் இருக்குது. லிப் பாம் 2 ஃப்ளேவர் இருக்குது. ஒன்று செரி, இன்னொன்று வந்து ஸ்ட்ராபெரி. அண்ட் ஐலைனர் மோஸ்ட்லி தான் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இது வந்து என்னோட இயரிங் பாருங்க கலந்து கிடக்குது. இப்போ தான் எடுத்து வச்சுட்ருக்கோம். இது ஆக்சுவலி நாங்கள் எப்படி தெரியுமா சொல்லுவோம், பூண்டு செயின்னு சொல்லுவோம். பூண்டு செயின். ஆமாம், பூண்டு செயின். ஆமாம், பூண்டு செயின்னு சொல்லுவாங்க. நாங்க எல்லாத்துக்குமே ஒரு யூனிக்கான நேம்ஸ் நாங்க வந்து எங்க ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து சும்மா அப்போதைக்கு என்ன தோணுதோ அதை வச்சு எல்லா பொருளுக்கும் ஒரு பேர் வச்சுப்போம். அந்த பொருளோட பேர் சொன்னா இதுதான் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஆனா வெளியில பாக்குறவங்களுக்கு ஒன்றும் புரியாது. தெரியும். அதெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் ஃபன். நாங்க எங்களோட ஒரு கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவோம், எங்களோட ஃபேமிலி கெமிஸ்ட்ரி. ஆமா, அது வந்து இப்போ உங்களுக்கு புதுசா இருக்கும். ஆனால் இனிமேல் நிறைய விஷயம் இருக்குது. நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது நாங்கள் இந்த எதை சொன்னாலும். ஸோ இது ஆக்சுவலி கச்சா மேங்கோ பைட்டுன்னு சொல்லுவோம் இந்த இதுவை. அதே மாதிரி இது வந்து பூண்டு மாதிரி இருக்கிறதுனால இது வந்து கார்லிக் மாதிரி இருக்கும், அதனால கார்லிக் செயின்னு சொல்லுவாங்க. அண்ட் முக்கியமாக சென்ட்டு. ஸோ சென்ட்டு தேவைப்படும். அண்ட் லிப்ஸ்டிக் காய்ஸ், லிப்ஸ்டிக் வந்து இப்போ வச்சுக்க போகிறோம். இது வந்து ஆக்சுவலி கிளிட்டர். சாரி, நான் பாருங்க லிப்ஸ்டிக் நினைக்கிறேன். நெயில் பாலிஷ் வந்து இப்போ வச்சுக்க போகிறோம். நான் ஆக்சுவலி எங்கள் அக்கா வந்து கிளிட்டர் மாதிரி ஒன்று வாங்கினேன். ஸோ எப்படி இருக்குது, நான் போன வாட்டி ட்ரை பண்ண காய் செம்மையாக இருந்து. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெயில்ஸ் எல்லாம் நல்லா வளர்த்துட்டேன். ஆனால் வந்து இன்னும் நான் நெயில்ஸுக்கு எதுவும் வைக்கல. ஸோ அழிச்சிட்டேன், பாதி வந்து உருண்டு வந்துடுச்சு. ஸோ அதனால் நெயில் பாலிஷ் வச்சுட்டு அது மேலே அந்த கிளிட்டர் போட்டோம்னா செம்மையாக இருக்கும். ஸோ ஓகே. அதுக்கப்புறம் ஹேர் பேண்ட் கலெக்ஷன்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு புதுசாக இருக்கும், நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாட்டேன். இது வந்து ஃபஸ்ட் டைம் நான் காமிக்கிறேன். ஸோ எல்லாமே முன்னாடி பை பண்ணது, ஆனால் உங்களுக்கு நான் காட்டலை. ஸோ ஆக்சுவலி இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுவோம், ஆனால் நாங்கள் காட்டலை. நிறைய விஷயம் கபோர்டு உள்ள ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அண்டு இதெல்லாம் வந்து என்னோட ஹேர் பேண்ட் தான். இதெல்லாம் வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு 2 இது எடுத்துப்போம். இது வந்து டூருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விசேஷமான ஐட்டங்களோ. அண்ட் இது வந்து ரிங். ஆக்சுவலி ரிங் வந்து நான் நிறைய செட் வச்சிருக்கேன். எங்கள் அக்கா நிறைய செட் வச்சிருக்கேன். இது ஆக்சுவலி பழசு, முன்னாடி பை பண்ணது. புதுசு வந்து நான் காட்டுறேன். ஸோ இது வந்து பழசு, இது வந்து தனியாக இருக்குது. இது வந்து செட்டாக தான் இருந்தது. எங்கே இருக்குன்னு பண்ணுறீங்க. இது வந்து முன்னாடி வாங்கினது. இதுவும் ஆக்சுவலி ரொம்ப வருஷங்களாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இது வந்து என்னோட நியூ ஐட்டம் அண்ட் மை ஃபேவரட் திங்கி. ஸோ பார்த்தாலே என்னன்னு தெரிஞ்சுக்கும், கொண்டை ஊசி. ஸோ ஹேப்பி. இது வந்து ஆக்சுவலி என்னோட ஃபேவரெட்டு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை வந்து வாங்கிட்டேன். எங்கள் அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப நாட்களாக இருக்கிறது. இந்த செயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வாங்கினது தான். இது வந்து புதுசெல்லாம் கிடையாது, முன்னாடி வாங்கினது தான். ஸோ இது ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக ஒரு 2 months முன்னாடி டிசம்பரில் தான் வாங்கினேன். ஓகே, கிறிஸ்மஸ் டைமில் வாங்கினேன். அண்ட் இது வந்து எங்கள் அப்பா ஃபாரின் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. இதோட நிறைய செட்ஸ் இருந்தது. ஸோ இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நான் முன்னாடியே வந்து இந்த வீடியோவில் வந்து போட்டிருப்பேன். நெதர்லாண்ட்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே வந்து ஏற்காடு வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ அது பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துவாங்க. இதெல்லாம் வந்து எங்கள் அப்பா நெதர்லாண்ட்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என் வாட்ச்சு. இதுவும் ஆக்சுவலி எங்கே வாங்கணுங்க, ரிலையன்ஸில். ஸோ ரிலையன்ஸில் வாங்கணும் இந்த வாட்ச்சு. ஸோ இது ரொம்ப நாளாக வச்சுட்ருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா செல் போயிடுச்சு. இதை வந்து மாற்றிட்டு நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் ஆக்சசரிஸ் கலெக்ஷன். அண்ட் நிறைய இருக்குது கைஸ், மினி மோஸ்ட். நான் காட்டினது இவ்வளோ தான் இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இந்த பிளாக் செயின் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரீசெண்டாக வாங்கினது தான். நல்லாயிருக்கும் பார்க்க, போட்டால் நல்லாயிருக்கும், நான் காட்டேன். அண்ட் டெய்லி நம்ம இந்த பிளாக் பார்ப்போம், உங்களுக்கு செம்மையாக இருக்கும். கைஸ் நான் காட்டுறேன்னு சொன்னேன்ல, ஸோ இதுதான். இது எல்லாமே ஆக்சுவலி ரிங் டைப் தான், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும். இது வந்து பாதி ரெக்டாங்கிள் ப்ளஸ் ட்ரையாங்கிள் கலந்த ஷேப்பு. எல்லாமே 99 rupees ஒன்லி. எல்லாமே 99 rupees தான் காய்ஸ். ஸோ இது வந்து ஆக்சுவலி எங்கள் அக்கா வந்து இது ஆக்சுவலி எங்கள் அம்மா வந்து எடுத்தாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் அக்காவும் ஒரே மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. வேறு கலரில் போட்டுப்போம். அதேமாரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் ட்ரெஸ், பட் ஆனால் வந்து ஒரே டைப் ஆஃப் ட்ரெஸ் தான் நானும் எங்கள் அக்காவும் போட போகிறோம். இந்த வெக்கேஷனில் செம்மையாக இருக்க போகுது. லெட்ஸ் கோ. அதுக்கப்புறம் இதுவும் வந்து ஒரு நாள் போட்டுக்கலாம். நாங்கள் ஆக்சுவலி வந்து யாருமே வந்து அடித்து குத்திக்க மாட்டோம். ஏன்னு பார்த்தா எங்கள் ஃபேமிலியில் அப்படி ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னு சொல்லு, எல்லாருமே யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி. இப்போ என் ட்ரெஸ்ஸு வந்து எங்கள் அக்கா யூஸ் பண்ணுவா, அவள் ட்ரெஸ்ஸை நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஒரே சைஸில் தான், கிட்டத்தட்ட ஒரே சைஸில் தான் நானும் எங்கள் அக்காவும் இருப்போம். ஸோ அதனால் 2 பேரும் வந்து மாற்றி யூஸ் பண்ணிப்போம். அண்டு சாய்க்கு வந்து என்னோட பேண்ட் கொடுப்பேன். அவன் வந்து சாயோட செட் ஆகும். சிலதுனா அவனுக்கு லூஸாக இருக்கும். ஆமாம், அது வந்து லூஸாக இருக்கோ அது வந்து எனக்கு கொடுத்துருவான். ஸோ அதுமாரி மாற்றி நாங்கள் வந்து ஷேர் பண்ணிப்போம். எங்கள் அம்மா வந்து எப்பயுமே வந்து ஷேர் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து நாங்கள் ஒழுங்காக ஷேர் பண்ணி இன்றைக்கி வந்து பயங்கரமான ஒரு இதுவாக மாற்றிடுச்சு. எப்பயுமே ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து அடிச்சு குத்திக்கிட்டோம் இல்லை சாப்பிட்றதுலேருந்து எல்லாத்துலேயும் வந்து சொல்லுவாங்க,
என் கையில வந்து ₹1 கிடைச்சா கூட அந்த ₹1 3 பேருமே யூஸ் ஆனா கூட அந்த ₹1 மூணா உடைச்சு தான் உங்களுக்கு கொடுப்பேன். அந்த மூணா உடைச்சு வந்து யாருமே யூஸ் ஆனா கூட பரவாயில்ல, ஆனா மூணா உடைச்சு அந்த ₹1 கூட உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து நாங்கள் சின்ன வயசுல ஷேர் பண்ணியே நாங்கள் வளர்ந்துட்டோம். அதனால அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரி ஒரு இது கிரியேட் ஆயிடுச்சு எங்களுக்கு. ஒரு சண்டைலாம் போட மாட்டேன், எப்பயுமே சண்டை போட மாட்டேன்னு கிடையாது. அப்படின்னு பார்த்தா சும்மா ஒரு சில விஷயத்துக்கு வந்து சாய் இப்போ வந்து எனக்கு கிளிட்டு போயிட்டானா அவனை போய் நான் திருப்பி அடிப்பேன். அது மாதிரி என்ஜாய் பண்ணி சண்டை போடுவோம். அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி சண்டை போடுவோம், கத்துவோம். அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி கிடையாது, நாங்க என்ஜாய்மெண்டா ஜாலியா ஃபீல் பண்ணணும்ன்றதுக்காக அடிச்சுக்கிட்டோம். அந்த கிளிப்பிங்ஸ் நான் காட்டுறாங்க. ஓ மை காட், ஒட்டிட்டியா? அண்ட் நிறைய ஆக்சரிஸ்லாம் எடுத்து வைக்க வேண்டியது. ஓகே காய்ஸ், நம்ம பார்ப்போம். அண்ட் இப்போ நானும் நெயில் பாலிஷ் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், எப்படி இருக்கு நீங்கள் சொல்லுங்கள். கைஸ் ஆக்சுவலி இங்கே ஒரு சம்பவமாகி விட்டது. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6 PM. ஆனால் இப்போ நான் வந்து ஃபேஷியல் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃப்ளோர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். கடைசியில் பார்த்தா ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணேன், முறுக்கு மாவு காய்ஸ். ஸோ இது முறுக்கு மாவாம். எங்கள் அம்மா முறுக்குக்காக மாவு அரைச்சிருந்தாங்க போலதுக்கு. சரி இது மோந்து பார்த்தா வித்தியாசமாக இருந்துச்சு, சரி பரவாயில்ல அப்படின்னு வச்சிட்டேன். முறுக்கு மாவு போல் இருக்குது. ஸோ அந்த ரூமில் தான் வந்து ரைஸ் ஃப்ளோர் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அண்ட் இப்போ வந்து டீ போட போகிறோம். டீ போட்டு எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஃபேஷியல் பண்ண போகிறோம். ஓகே, லெட்ஸ் கோ வெயிட்டிங். கப் நூடுல்ஸ் நம்ம அங்கே எமர்ஜென்சிக்கு அந்த டைமில் பசி எடுத்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு கப் நூடுல்ஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா பால் பவுடர், நாங்கள் காஃபி போட்டு அதுக்கப்புறம் வந்து டிட்டர்ஜென்ட்ஸு, இந்த சோப்பு வந்து சோப் ஷூ. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேண்டில்ஸ் இருக்கும், கேண்டில் லைட்டிங் செட்டப் பண்ணணும். அண்ட் ப்ரெஷ்ஷு, சோப்பு, டூத் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீ இருக்குது, காஃபி போடுறது, ஃபுல்லாக டீ பட்டி. அவ்வளோதான் கைஸ். உண்மையில வேறு எதுவும் எல்லாரும் எடுத்துகிட்டு போகிற ஐட்டம்னா எசென்ஷியலாக எவ்வளோ தேவைப்படுமோ அதெல்லாம் எடுத்துருக்கோம். இந்த லேம்ப் எதுவும் பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து இது போட்டு நம்ம லைட் ஆஃப் பண்ணுவோம். அண்டு அப்புறம் 2 பெல்ட் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மெடிசன்ஸ் எடுத்துக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அந்த மெடிசன் தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அதை எடுத்துகிட்ருக்கோம். அப்புறம் டிஷ்யூ, நம்மலாம் வந்து அலர்ஜி கேஸு, அதேமாரி யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸு, டீ காஃபி குடிக்க, ஜூஸ் குடிக்க, அந்த மாதிரி. அவ்வளோதான் கைஸ், நாங்கள் பேக்கப் பண்ணியாச்சு. இனிமேல் தான் கிளம்ப போகிறோம். அண்ட் இது மெடிசன்ஸு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம் நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன். அப்புறம் ஒன்று சொன்னமே மேக்கப் ஆக்சசரிஸு அதெல்லாம் எடுத்து வச்சிட்டோம் கரெக்டாக. அண்ட் இன்னும் முக்கியமான விஷயம் சார்ஜர், அதெல்லாம் தான் எடுத்து வைக்கணும். சார்ஜர் அண்ட் தட்ஸ் தி திங், அதெல்லாம் தான் எடுத்து வைக்கணும். ஸோ சார்ஜர், அந்த ஐட்டம்ஸ், ஹெட்ஃபோன் சார்ஜரு, அதுக்கப்புறம் லேம்ப்பு சார்ஜரு, நம்மளுடைய சார்ஜரு அண்ட் ஃபோன் சார்ஜரு எல்லாம் அதெல்லாம் எடுத்து வைக்கணும். அண்ட் லேப்டாப் பேக்கு அதெல்லாம் எடுத்து வைக்கணும். ஸோ லேப்டாப்பில் தான் எடிட் பண்ண முடியும். ஸோ லேப்டாப் எடுத்துக்கணும். அண்ட் மோர் எசென்ஷியல் ஐட்டம்ஸ். ஸோ இதோட சேர்த்து நிறைய திங்ஸ் இருக்குது, அதெல்லாம் எடுத்துக்கணும். ஓகே, லெட்ஸ் கோ. பார்ப்போம், பார்க்க போயிட்டே இருக்கலாம். The next day. Hey, welcome guys. Hi and hello. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டூர் vlog. ஸோ guys, டூர் vlog. ஸோ டூர் vlog தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ போன சீசன் ஆஃப் டூர் வந்து ஏற்காடு, அண்ட் திஸ் சீசன் ஆஃப் டூர் வந்து என்னன்னு சொல்கிறேன், இப்போ சொல்ல மாட்டேன். ஸோ சஸ்பென்ஸ். ஸோ நான் வந்து ரெடி ஆகிட்டேன். அண்ட் மை ஹேர் கட் ரொம்ப சொல்லிட்டா. ஹேர் கட் தெரியுமான்னு தெரியல உங்களுக்கு. ஸோ நம்ம வந்து ரெடி ஆகிடாச்சு. அண்ட்
நம்ம வந்து எல்லாமே பேக் பண்ணியாச்சு. ஸோ காட்டுறேன். லக்கேஜ் பேக் பண்ணியாச்சு. என் லேப்டாப் பேக் பண்ணியாச்சு. அப்புறம் 2 வாட்டர் பேக் பண்ணியாச்சு. அப்புறம் ட்ரைபாட், அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவோட லேப்டாப் பேக் அண்ட் நிறைய விஷயத்த பேக் பண்ணியாச்சு. மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே தூங்கலை. ஸோ அப்படியே வந்து டைம் ஓடிச்சு. ஸோ ஓகே, லெட்ஸ் கோ. பார்ப்போம் என்னென்னலாம் பண்ணுறோன்னு பார்ப்போம். வெயிட்டிங், லெட்ஸ் கோ. ஸோ என் அவுட்ஃபிட் நான் வெளியே காட்டுறேன். அவுட்ஃபிட் எப்படி இருக்கு நான் கமெண்ட் பண்ணுறேன். வந்து இன்னைக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன் எப்படி போகுது அப்படின்ற ஒரு இதில் இருக்கேன். பார்ப்போம், கடைசி வரையும் பார்ப்போம். ஸோ ட்ராவல் வ்ளாக் நம்ம முடிஞ்சளவுக்கு இருக்கேன். அண்ட் மோஸ்ட்லி ட்ராவல் வ்ளாகோட நம்ம சாப்பிட்றது அதெல்லாம் வந்து பார்ப்போம். ஓகே ஓகே, லெட்ஸ் கோ. கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் குடிச்சிட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு வாரமாகவே எனக்கு கோல்டு, செம்மையான கோல்டு, தொண்டெல்லாம் கட்டிட்டு அவஸ்தைப்பட்டுருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு 2-3 டேஸாக வந்து ஹாட் வாட்டர் தான் அதிகமாக குடிச்சிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். நார்மல் வாட்டரோட ஹாட் வாட்டர் தான் குடிச்சிட்ருக்கேன். உங்களுக்கு கோல்டு இருக்கான்னு இருக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, லெட்ஸ் கோ. நம்ம பார்ப்போம் என்ன பண்ணணும்னு பார்ப்போம். காதில் ரிங்கு போட்டுக்கிட்டே தெரியல கைஸ், இது மாதிரி ஹேலோவாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்ப்போம். கைஸ், இதுதான் நம்ம எடுத்துக்க போகிற ஃபுட்வேர்ஸு, ஷூஸ் அண்டு திஸ் இஸ் மை பூட். நீங்கள் ஏற்கனவே டான்ஸ் கவர்லலாம் பார்த்துருப்பீங்க. அண்ட் இதுவும் டான்ஸ் கவரில் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் தான் நம்ம வேர் பண்ண போகிறோம். இந்த 2 செட்டு வந்து நான் வேர் பண்ண போகிறேன். இது வந்து அம்மாது அண்டு அக்கா, ரெண்டுமே அக்காது தான். ஸோ சாயும் போட்டுப்பான். லக்கேஜ் எல்லாம் வெளியே எடுத்துகிட்டு வந்தாச்சு. கெட்டில், ஃப்ளாஸ்க்கு, தண்ணி, ஸ்நாக்ஸு எல்லாமே எடுத்தாச்சு. ஸோ 2 லிட்டர் கேனும் எடுத்தாச்சு. 2 லிட்டர் கேனும் தண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா விஷயமே எடுத்தாச்சு. ஒரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரிங்கு மாற்றிட்டேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஆனால் நான் வந்து ரிங்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். லெட்ஸ் கோ. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ், இந்த vlog இதோட முடியுது. I hope you like this video. Please subscribe my channel, like, share, comment. And did you guys enjoy the video? Just comment down below. And okay guys, next video la paakalam. Bye. Suspense.